செய்யாமல் ஒரு நாளும் செய்வதே இல்லை. அவர் சொல்லுகிறார். ஒவ்வொரு முறையும் அற்புதங்களை தேவன் செய்தார். ஆனால் அற்புதங்கள் செய்கிற முறைகள் மாறுபட்டதாக இருந்தது. சில அற்புதங்கள் ஆரோனை கொண்டு செய்தார், மற்றெல்லாம் மோசையை கொண்டு செய்யப்பட்டது. அற்புதங்களுக்கு என்ன பயன்படுத்தணுங்கிறத அவர் சொன்னார். கையை தூக்குனாரு, குச்சியை கொண்டு அடினாரு, குச்சியை நீட்டுனாரு, கோலை தண்ணீர் மேல நீட்ட வேண்டும் அப்படின்னாரு. சில நேரங்களில் கோலால பூமியை அடிக்க வேண்டும்னாரு. சில நேரம் சாம்பலை கை நிறைய எடுத்து காற்றுல தூவுனாரு. இப்படி தேவன் செய்ய நினைக்கிறத சொன்னாரு. அதை மோசே கேட்டா. ஒவ்வொருத்தரையும் எனக்கு தான் நான் செஞ்சதுனால இப்படி நடந்துருச்சுன்னு அவன் இஷ்டத்துக்கு எதுவும் செய்யலைங்க. இன்னைக்கு ஒரு வாதை அது முடிஞ்சிருச்சா, அடுத்த நாள் காலைல கர்த்தர்ட்ட போய் நிற்பான், ஆண்டவரே நான் அடுத்து நீ இதை செய். இன்னைக்கு பேன்களை வரவை போ, அடுத்த நாள் வண்டுகளை வரவை அதை இப்படி செய், அடுத்த நாள் எரிகொப்பளங்களை வரவை இப்படி செய் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தார். இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையிலும் தேவன் உங்களை நடத்த விரும்புகிறார். சத்தத்தை கேட்க போலங்க. வேதாகமத்தில் அற்புதங்கள் பல வகைகளை தேவன் செய்தார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பாருங்க, பிதா சொன்னபடி அவர் செய்ய பார்த்ததை தான் அற்புதங்களா செஞ்சாரு. தண்ணியை ரசமா மாத்தினாரு. எச்சில துப்பி அதை மண்ணை பிசைஞ்சு ஒரு குருடனை சுகமாக்குறாரு. காது கேட்காதவன் காதுக்குள்ள விரலை விட்டு சுகப்படுத்துறாரு. பிசாசை கடிந்து கொண்டார். காற்றையும் காதலையும் கட்டளையிட்டார். இப்படி பல அற்புதங்கள் இயேசு செய்தார். ஆனா ஒண்ணு கூட ஒரே மாதிரி கிடையாது. பிதா என்ன சொன்னாரோ, பிதா எதை செய்ய சொன்னாரோ அதை கேட்டு அப்படியே இயேசு செய்தார். இன்னைக்கு இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிற நீங்களும் ஒவ்வொரு நாளும் தேவனுடைய சத்தத்தை கேளுங்கள். அவர் சத்தத்தை கேளுங்கள். அவருடைய சித்தம் என்ன என்கிற சத்தத்தை கேட்பீர்கள் என்றால் உங்க வாழ்க்கை முறையே தனியா மாறிவிடுவதை நீங்கள் பார்ப்பீர்கள். தேவன் எல்லா சூழ்நிலையும் எல்லாத்தையும் மொத்தமா சொல்லிட மாட்டார். அவருடைய நடத்தல் அப்படியே மொத்தமாக சொல்லிட மாட்டார். இஸ்ரவேல் ஜனங்களை வெளியே கொண்டு வரேன்னு சொல்லிட்டாரு. மோசையை கூப்பிடும்போது அப்படி தான் கூப்பிட்டாரு. கானான் தேசத்துக்கு அவனை கொண்டு போகணும் அப்படி சொல்லி தான் கூப்பிட்டாரு. என்னென்ன செய்ய போகிறேன்னு மொத்தமாக சொல்லலை. 10 வாதைகள் நடக்கும், செங்கடலை பிளப்பேன், அப்புறம் எரிகோ மதில்களை இடிப்பேன், இதெல்லாம் முதலே சொல்லியிருந்தார மோசைக்கு. இதெல்லாம் தெரியுங்களா? தெரியாது. எரிகோ மதிலை இடிக்க போறேங்கிறது கூட எரிகோ மதில்கிட்ட போனதுக்கப்புறம் தான் தெரியும். அங்கே போனதுக்கப்புறம் தான் இப்படி ஒரு மதில் இருக்குன்னே அவங்களுக்கு தெரியும். எரிகோ மதில் இருக்குன்னு அங்கே போனதுக்கப்புறம் தான் தெரியுது. அதுக்கப்புறம் தான் கர்த்தர் அந்த இடத்துல இடிப்பார், அற்புதம் செய்வார்னு தெரியுது. உங்கள் வாழ்க்கையில் எல்லாத்தையும் சொல்லிட மாட்டார். ஆனால் ஒவ்வொரு நாளும் நடத்த விரும்புகிறார். ஒவ்வொரு வேளையிலும் நீங்கள் உங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு நகர்வுகளிலும் ஒவ்வொரு கட்டத்தில் அடுத்த மூமெண்ட், ஒவ்வொரு மூமெண்ட்லையும் தேவன் உங்களை நடத்த விரும்புகிறார். என்ன செய்ய வேண்டும் என்று உங்களோடு பேச விரும்பி காத்து கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய சத்தத்தை கேளுங்க, கர்த்தருடைய சித்தத்தின்படி செய்யுங்க. எல்லாத்தையும் உடனே சொல்லிடணும். ஆண்டவர் எத்தனை வயசில் நீங்கள் சாக போகிறீங்க எல்லாத்தையும் அப்படி யோசிக்காதீங்க. உங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு நகர்வுகள் நடக்கும்போது ஒவ்வொன்றும் நீங்கள் எப்போல்லாம் அதை தாங்குறீங்களோ அந்த இடத்துக்கு போகிறீங்களோ அப்போ சொல்லிடுவார், இதில் இப்படி நீ எடுக்கணும், இதில் இப்படி வரணும் அப்படி சொல்லிட்டு இருப்பார். ஏன்னா மொத்தமாக சொன்னால் உங்கள் மூளை குழம்பி போயிடும். எகிப்திலேருந்து புறப்படுவீங்கப்பா, 10 அற்புதம் நடக்கும், உங்களை விட மாட்டேம்மா, நீ தண்ணியை ரத்தமாக மாற்றணும், பேன் வர வைக்கணும், அதாக்கும் இதாக்கும் அப்படின்னு சொன்னால் மோசைக்கு மூளை குழம்பிடும். இதெல்லாம் என்ன அப்படின்ப்பா. ஆனால் ஒரு முறை சொல்ல சொல்ல பெரிய காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய திட்டமிட்டு இருக்கிறார். ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் தேவன் பெரிய காரியங்களை செய்வதற்கு திட்டமிட்டு இருக்கிறார். நீங்கள் சாதாரண நபர் அல்ல, ஒரு அசாதாரணமான தேவனுடைய திட்டத்தை செயல்படுத்தக்கூடிய அசாதாரணமான வல்லமை நேர்ந்தவர்களாய் தேவன் உங்களை இந்த பூமியில் வைத்திருக்கார். அப்போ உங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு கட்டங்களிலும் ஒவ்வொரு மூமெண்ட்லையும் தேவனுடைய சத்தத்தை கேளுங்கள்.